தை மாதம். இது ஒரு மாதம் மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, இது ஒரு நம்பிக்கை, இது ஒரு புதிய தொடக்கம். தமிழ் மக்களின் வாழ்க்கையில் தை மாதத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நம் முன்னோர்கள் சொன்ன அந்த ஒரு சொல், தை பிறந்தால் வழி பிறக்கும். இந்தச் சொல்லில் 1000 ஆண்டுகளின் அனுபவமும் வாழ்க்கை உண்மையும் ஒளிந்திருக்கிறது. தை மாதத்தின் தொடக்கம். தை மாதம் தொடங்குவது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் காலம். இதுவே உத்தராயணம் ஆரம்பம். இந்த நேரத்திலிருந்து சூரியன் வடதிசை நோக்கி பயணம் தொடங்குகிறான். இருள் மெதுவாக குறையும், ஒளி அதிகரிக்கும். இது இயற்கையில் மட்டுமல்ல, மனித மனதிலும் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் காலம். ஒளியிலிருந்து வாழ்க்கை. தை மாதம் வந்தால் குளிர் மெதுவாக விலகும், பசுமை அதிகரிக்கும், விவசாய நிலங்களில் பயிர்கள் பொன்னிறமாக விளையும். அதனால்தான் தை மாதத்தை வளர்ச்சியின் மாதம் என்று அழைத்தார்கள். ஒளி அதிகரித்தால் உழைப்பு பலன் தரும், முயற்சி வீணாகாது, வாழ்க்கை முன்னேறும். தைப்பொங்கல். நன்றியின் திருநாள். தை மாதம் என்றாலே முதலில் நினைவுக்கு வருவது தைப்பொங்கல். தைப்பொங்கல் ஒரு திருநாள் மட்டுமல்ல, அது நன்றி சொல்லும் நாள். சூரியனுக்கு நன்றி, பூமிக்கு நன்றி, மழைக்கு நன்றி, பசுக்களுக்கு நன்றி, உழவர்களுக்கு நன்றி. ஒரு வருடம் முழுவதும் உழைத்து பெற்ற விளைச்சலை இறைவனுக்கு அர்ப்பணித்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் நாள். பொங்கலின் அந்த அழகிய தருணம். வீட்டின் முன் அழகான கோலங்கள், வாசலில் மஞ்சள், கரும்பு, மாவிலை, அடுப்பில் பால் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கல் என்று குழந்தைகளின் குரல். அந்த ஒரு நிமிஷம் வீட்டில் நல்ல சக்தி நிறையும், மனதில் அமைதி பிறக்கும். நிச்சயதாண்டி, குடும்பமும் தை மாதமும். தை மாதம் குடும்பங்களின் மாதம். உறவுகள் கூடும், பாட்டி வீடு நினைவுக்கு வரும், மாமன், அத்தை, சித்தப்பா எல்லோரும் ஒன்றாக கூடும் காலம். பழைய மன வருத்தங்கள் மறையும், புதிய உறவுகள் வலுப்படும், அன்பு புதுப்பிக்கும் மாதம் தை. தை மாதமும் நல்ல தொடக்கங்களும். நம் மரபில் தை மாதம் நல்ல தொடக்கங்களுக்கு ஏற்ற காலம். திருமணம், கிரகப்பிரவேசம், வீடு கட்டுதல், புதிய தொழில் தொடக்கம். ஏன் என்றால் சூரியன் வளர்ச்சி காணவும் காலம் இது. சூரியன் வளர்ந்தால் வாழ்க்கையும் வளரும் என்று நம்பினார்கள். தை மாதத்தின் ஆன்மீக அர்த்தம். இந்த மாதத்தில் பலர் விரதம் இருப்பார்கள், கோவில்களுக்கு செல்வார்கள், தானம் தர்மம் செய்வார்கள். தன் வாழ்க்கையை மட்டுமல்லாமல் மற்றவர்களின் நலனையும் நினைக்கும் மனநிலை இந்த மாத சஜஸ்ட்ஸ். தை மாதம் மனதை தூய்மை செய்யும் மாதம். கோபம் குறையும், பொறாமை குறையும், அன்பு அதிகரிக்கும். மரபும் பண்பாடும். தை மாதத்துடன் பல பழக்க வழக்கங்கள் இணைந்துள்ளன. கரும்பு, பொங்கல், கோலம், பசு வழிபாடு, உழவனுக்கு மரியாதை. இவை அனைத்தும் நம்மை இயற்கையுடன் இணைக்க உருவாக்கப்பட்ட மரபுகள். காலம் மாறினாலும் தை மாதத்தின் மூல கருத்து மாறவில்லை. நன்மை, நம்பிக்கை, வளர்ச்சி. தை மாதத்தின் வாழ்க்கை பாடம். தை மாதம் நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான், ஒளி வந்தால் இருள் விலகும். வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் பொறுமையுடன் இருந்தால் ஒளி நிச்சயம் வரும். அதனால்தான் நம் முன்னோர்கள் தை மாதத்தை மிக உயர்வாக மதித்தார்கள். முடிவாக, தை மாதம் ஒரு மாதம் மட்டுமல்ல, ஒரு மனநிலை, நம்பிக்கையின் மாதம், நல்லதின் தொடக்கம், இறைவன் அருளின் காலம். இந்த தை மாதம் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சி பெருகட்டும், உங்கள் வாழ்க்கையில் நல்ல வழிகள் பிறக்கட்டும், உழைப்பு பலன் தரட்டும், இறைவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். தை மாதம் வாழ்க, தமிழ் மக்களின் வாழ்க்கை சிறக்க.